அதாவது திருப்பரங்குன்றம் நிகழ்ச்சியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்கிறேன். காரணம், இன்னைக்கு கோர்ட்டில் அந்த கேஸ் நடக்குது. அதனால் நான் விரிவாக சொல்ல முடியாது. என்ன விஷயம் அப்படின்னா, 100 ஆண்டுகளுக்கு முன்பே பிரிட்டிஷ் ஆட்சியின் போதே இந்த பிரச்சனை இருந்திருக்கிறது. அப்பொழுது பிரிட்டிஷ் அரசாங்கமே இப்பொழுது ஏற்றி கொண்டு இருக்கிற இந்த இடத்திலேயே ஏற்ற வேண்டும் என்று சொல்லி உள்ளார்கள். அதன் பிறகு 100 ஆண்டுகளாக எப்போதும் இந்த தூணில்தான் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றப்படுகிறது. 2014ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஒருத்தர் கேஸ் போட்டிருந்தாரு இதே மதுரை கோர்ட்டில். அப்பொழுது அம்மாவுடைய ஆட்சி. அந்த சமயத்தில் ஒரு மெம்பர் ஜட்ஜி ஒரு தீர்ப்பு சொன்னாங்க. திரும்ப அதே கோர்ட்டில் 2 மெம்பர் பெஞ்சும் நடந்துச்சு. 2017 டிசம்பரில் அதுக்கும் தீர்ப்பு வந்துருச்சு. இப்பொழுது இருக்கிற நடைமுறைப்படியே தீபம் ஏற்றலாம் என்று. நான் இப்போ கேட்கறது என்ன இந்த திமுக அரசாங்கத்திடம் என்றால், இது ஒரு அரசாங்கத்தில் செஞ்சு ஏற்கனவே இந்த தீர்ப்பு இருக்கும்போது இது திமுக அரசாங்கத்துக்கு தெரியாம இருக்கா, அல்லது வேண்டுமென்றே அரசியல் நோக்கத்தோடு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக இதை தெரிந்தும் தெரியாமல் மறைத்து கோர்ட்டுக்கு போனாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இந்த தீர்ப்பு இருக்கும்போது இவங்க இதை பற்றி பேச வேண்டியது இருந்தால் மேல் கோர்ட்டுக்கு தான் சென்று இருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, சென்னை மதுரை ஹைகோர்ட்லேயே இதை போடுறாங்க. அது தவறு. திமுக இதுலையும் அரசியல் நோக்கத்தோடு செயல்படுறது அப்படிங்கிறத நான் திட்டவட்டமாக சொல்லிக்கிறேன். இதுக்கு மேலே நான் இதை பற்றி சொல்லலை. காரணம் என்னன்னா, இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு.